அடுத்தது கனவு பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடித தொடர்பானதா இருக்கும். அது என்னன்னா தமிழ்ல படிச்சுட்டு என்னால சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பையன் அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதுற மாதிரி. இதுல நமக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அவங்க அத்தை தமிழ்ல இருக்கிறதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்திருக்கும். இதுல பஞ்சபூதத்தால் ஆனதுதான் இவ்வுலகம் அப்படிங்கிற உண்மையை சொன்னவர் தொல்காப்பியர். தோல் பை எவ்வளவு காலங்காலமா இருக்கு. அந்த தோல் பைக்குள்ளேயே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற பஞ்சபூதத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தோல் பைக்குள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை போட்டு வச்சிருக்கோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. இந்த லைன்ல வரதும் நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சபூதத்தையும் தூக்கி தோல் பைக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஓரறிவு முதல் ஆறறிவு வரைன்னு வகைப்படுத்தினதும் இதுவும் ஒரு பாடலாவே ஸ்கூல் புக்ல இருந்தது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரைன்னு ஒவ்வொரு அறிவையும் பிரிச்சு சொல்லியிருப்பாரு. யார் யாரு ஓரறிவு, யார் இரண்டறிவு, யாரு மூன்றறிவுன்னு. அந்த மாதிரி பிரிச்சு சொல்றதும் யாரு வகைப்படுத்தினதும் பேக் இருக்கு, அதனால செக்ஷன் பிரிச்சு கரெக்டா வச்சிருக்காரு தோல் பைக்குள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை சொன்னதும் தொல்காப்பியர் தான். அடுத்த கடல் நீர் ஆவியாகி குளிர்ந்து திருப்பி மழையா பொழியுது அப்படின்னு சொன்னதுன்னா கார் மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கார் மேகம், கருப்பான மேகம்னாலதான் நமக்கு இந்த கடல் நீர் ஆவியாகி மழை பொழியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கார் 40 திருக்குறள்ல மழைங்கிற அதிகாரம் இருக்கு, அதனால கண்டிப்பா வரும், நமக்கு தெரியும். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40ல மட்டும் இந்த மாதிரி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பாவையிலையும் வரும் கண்ணனை பத்தி சொல்றப்போ. அதனால இது எல்லாமே மேகம் மழையா பொழியிறது, ஆழிமலை கண்ணா அப்படின்னு வர்றதுனால திருப்பாவையிலையும் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு. ஸோ கார் 40 இந்த பாடலா கொடுத்து கேட்கறதா இருந்தா கார் 40 கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல எது வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்தும் கேட்டிருந்திருக்கலாம். அடுத்தது திரவ பொருளை எவ்வளோ அழுத்தினாலும் அதோட அளவு சுருங்காது. ஔவையார் குட்டியா தான் இருப்பாங்க, ஆனா எவ்வளோ நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அதே மாதிரி ஆழ அமுக்கினா கூட எவ்வளவுதான் தட்டி வச்சாலும் ஔவையாரோட நாலேஜுக்கு ஒன்றும் குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆழ அமுக்கின்னு வந்தா ஔவையார் நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி போர்க்களத்துல மார்புல புண்படுறதா அவங்கள வெண்ணிற ஊசியால தச்சிருக்காங்க, பதித்து தச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்தா பதித்து தச்சிருக்காங்க அப்படின்னா வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு 18 வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சுறாமீன் தாக்கினால நல்ல நரம்பு வச்சு அந்த புண்ணை தைச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால நற்றிணை. கோட்டு சுறா வந்துரும். சுறா வந்து தாக்கினதும் என்ன ஆயிடுது, நல்ல நரம்பு வச்சு தைச்சிருக்காங்க அப்படின்னால நற்றிணை. கோட்டுச்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படிங்கிறப்போ நற்றிணை வரும். மாதிரி அறுவை சிகிச்சை பத்தி கூட நமக்கு நிறைய இது வந்திருக்கு. கலிலியோ வந்து கண்டுபிடிச்சாருல தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை பக்கத்துலயும் நம்ம ஹைட் ஃபுல்லா இமேஜா பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதை திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பாரு. எப்படின்னா ஒரு சின்ன டிராப்ஸ் இருந்திருக்கும், அந்த டிராப்ஸ்ல அந்த பனைமரத்தோட ஃபுல் ஹைட்டையும் பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதான் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. இது ரெண்டா கேட்கலாம். திணையளவு பனையளவுன்னு வர்றது வந்து திருக்குறள்ல வரும், அது மாதிரி திருவள்ளுவ மாலையிலையும் வருது. திருவள்ளுவ மாலையில சொன்னவர் கபிலர். சரிங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன தெரிந்து கொள், இந்த மாதிரி பாக்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்துல் கலாமும் தமிழ்ல பயின்று அறிவியல் அறிஞராக ஆனவர் தான். அது மாதிரி இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் வந்து டாக்டர் சிவன். இப்போ கரண்ட் தலைவர் யாரு அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் வந்து நாராயணன் 13th January 2025 இருந்து அவர் தான் இப்போ ஹெட்டா இருக்காரு, இஸ்ரோவோட சேர்மனா இருக்காரு. அப்புறம் இந்த பாடத்துல அடுத்து இருக்கக்கூடியது இலக்கணம். இலக்கணம்னு பார்த்தா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இருக்கிறது தான் தமிழ் மொழியோட இலக்கணம். எழுத்துனா நமக்கு அதுக்கு ஒரு கரெக்டான வரி வடிவம் இருக்கக்கூடியது தான் எழுத்து. உயிர் எழுத்துக்கள் வந்து நமக்கு தெரியும் 12. அந்த 12 எழுத்துக்களும் எப்படி வருதுன்னா வாயை திறக்கிற மூலமா,
விரிக்கிறது மூலமா, உதடுகளை குவிக்கிறது மூலமா வர்றதுதான். ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னு சொல்றோம். அடுத்தது மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள்லயே குறுகிய ஒலி இருக்கக்கூடியது குறில் எழுத்துக்களும், நீண்ட ஒலி இருக்கக்கூடியது வந்து நெடில் எழுத்துக்களும் சொல்றோம். இந்த ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிறது வந்து குறில் எழுத்துக்கள். ஏன்னா குறுகி ஒலிக்கும். இதுக்கு ஒரு மாத்திரை. மாத்திரைன்னா அது எவ்வளோ கால அளவுல உச்சரிக்கணுங்கிறத பொறுத்து. இதுக்கு ஒரு மாத்திரை. இதெல்லாம் நீண்டு ஒலிக்கக்கூடியது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔன்னு. நீண்டு ஒலிக்கக்கூடியதெல்லாம் நெடில் எழுத்துக்கள்னு. இதுக்கு பார்த்தா 7 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. இந்த நெடில் எழுத்துக்கள் 7ம் ஒரு பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியில வரும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அவ்வும் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா வவ்வுல வரும். வகர வரிசையில வரக்கூடிய வவ்வுல வரும். ஒவ்வொரு எழுத்து உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்கு. சொன்னேன் இல்லையா? அதான் மாத்திரை. மாத்திரைனா ஒரு மாத்திரைங்கிறது ஒரு முறை கண் இமைக்கிறதுக்கோ அல்லது ஒரு ஒரு சொடக்கு அல்லது ஒரு கை நொடி அப்படிங்கிறது ஒரு கால அளவுங்கிறோம். குரிலுக்கு ஒரு மாத்திரை முன்னாடியே சொல்லிட்டேன். நெடிலுக்கு 2 மாத்திரை. அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு நம்ம உடம்போட இயக்கம் ரொம்ப முக்கியம். அப்படி இக்கு, இங்கு, இச்சு இந்த மாதிரி வரக்கூடிய 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள்னு சொல்றோம். இதுல 3 டைப்பா பிரிச்சுப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் வந்து மார்புல இருந்து பிறக்கக்கூடியது. கசட தபர. அடுத்த மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கு பகுதி. அதுக்கு ரொம்ப மென்மையான சவுண்டு தான் இருக்கும். இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினம்னா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒலிக்கக்கூடிய சவுண்டு. மெய்யெழுத்துக்களுக்கு ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை தான் மெய்யெழுத்துக்களுக்கு. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை. ஸோ உயிரெழுத்துக்களுக்கு 1, உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களுக்கு 1, நெடில் எழுத்துக்களுக்கு 2, மெய்யெழுத்துக்களுக்கு அரை, அது போக ஆயுத எழுத்துக்களுக்கும் அரை. அதேதான். இது வன்மையா ஒலிக்கணும், இது மென்மையா ஒலிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதுல ஒலிக்கணும் சொல்றாங்க. அடுத்து இந்த உயிர் மெய் எழுத்துக்கள், உயிரையும் மெய்யையும் சேர்த்தா மொத்தம் 216 எழுத்துக்கள் கிடைக்கும். இதுலயும் குறிலோட சேர்க்கிறப்போ உயிர்மெய் குறில், நெடிலோட சேர்க்கிறப்போ உயிர்மெய் நெடில்னு பிரிக்கலாம். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்து ஒரு தனி எழுத்து. அது அஃது. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இப்போ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு கேட்டா 2 மாத்திரை அளவுள்ள சொல்லுன்னா எப்படி இருக்கணும்? 1 1 அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லா இருக்கும். உயிரெழுத்துக்கள்ல தொடங்கக்கூடியது. அப்போ உயிரெழுத்துக்கள்ல தொடங்குறது என்னவா இருக்கும்? அது, இது, எது அந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு 2 மாத்திரையை கொடுக்கக்கூடிய உயிரெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல். அதுக்கப்புறம் 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னா 2 மாத்திரை இருக்கணும், ஒரே எழுத்து சொல்லா இருக்கணும். அப்போ அது வந்து நெடில் எழுத்துக்களாக தான் இருக்கணும். அப்போ தீ, வா, மா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல்கள். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவு. அப்போ அரை இருக்கணும். அது போக 1 1 இருக்கணும். அப்படி இருக்கிறதா இருந்தால் அஃது, இஃது அந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆயுத எழுத்து கொண்டது ப்ளஸ் 2.5 மாத்திரை அளவு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாடம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் ஒரு கலைச்சொற்கள் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வளஞ்சுழி இப்போ புதுசாக வந்திருக்கிற குரூப் 4 சிலபஸில் அவங்க கலைச்சொற்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியதும் சரி, இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கிறதும் சரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த பாடத்திலே வந்தது தான். தேடுபொறி சர்ச் இன்ஜின், வளஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், ஃபேஸ்புக் வந்து முகநூல், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக்வைஸ், வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை, ஆப்னா செயலி, இமெயில்னா மின்னஞ்சல். இது மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். எல்லா பாடத்துலையும் இருக்கக்கூடிய கலைச்சொல்லுக்கும் அப்புறம் அங்கங்கே சில ஆத்தர்ஸ் பற்றி குட்டி குட்டி இது கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நம்ம அறிவுமதி பற்றி பார்த்தோம், வாணிதாசன் பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி அங்கங்கே வரக்கூடியதும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ஆத்தர் பற்றி வரக்கூடிய கேள்விகளுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. நம்ம செகண்ட் லெசன் 6th செகண்ட் லெசன் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.